அனைவருக்கும் வணக்கம். இது ஜேஎஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம எஸ்எஸ்சி ஜிடிக்கான 5th டெஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன் வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எதை பற்றி அப்படின்னா, ஒரு இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இருக்குல்ல, அதாவது ஐஎன்சி 1885 ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு. அதில் முஸ்லீம் லீக் வந்து எப்போ வந்து இணைந்தாங்க, அந்த மாநாடு எப்போ நடைபெற்றதுன்னு சொல்லி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. 1885 ஏற்படுத்தப்பட்ட இந்த அமைப்பு ஒவ்வொரு வருடமும் அதனுடைய மாநாடு வந்து டிசம்பர் மாதம் நடந்துகிட்டு இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு இடத்துல நடந்துட்டு இருக்கும். ஸோ முதல் வருஷம் தான் பாம்பேல, அடுத்தது கல்கட்டால, மெட்ராஸ் சொல்லி ஒவ்வொரு வருஷம் நடந்துட்டு இருக்கும். இதுல முக்கியமான மாநாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா, சூரத்தில் நடக்கக்கூடிய 1907 மாநாடு ரொம்ப முக்கியமான மாநாடு கருதப்படுது. என்ன காரணம் அப்படின்னா, இங்கதான் மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் சொல்லி ரெண்டு பேரும் பிரிஞ்சிருப்பாங்க. அந்த மாநாடு தான் சூரத் மாநாடு. அதுதான் சூரத் பிளவு அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பிரிஞ்சு அவங்க வந்து எப்போ ஒன்னா சேருவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, 1916 நடக்கக்கூடிய லக்னோ மாநாட்டுல மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் ஒன்னா சேர்றாங்க. அது கூட சேர்த்து யாரும் இந்த இதுல கலந்துக்கிறா, முஸ்லீம் லீகும் இதுல கலந்துக்குது. அதனால லக்னோ மாநாடு ரொம்ப ரொம்ப முக்கியமான மாநாடு. அப்ப இந்த மாநாடு தலைமை தாங்கினது யாருன்னு கேட்டா ஏசி மஜும்தார். இந்த மாநாடு தலைமை தாங்கினவர் ஏசி மஜும்தார். மாநாடு நடந்த வருடம் 1916. ஆன்சர் வந்து என்னது உங்களுக்கு லக்னோ. ரெண்டாவது கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா, இம்பீரியல் தர்பார் 1877 சொல்லி கேட்டிருக்காங்க. அதுல வந்து கையால் நெய்யப்பட்ட காதி உடை அணிந்து கலந்து கொண்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல வந்து ஒரு சில பேர் இதை படிச்சிருப்பீங்க, ஒரு சில பேர் வந்து இதுக்கு தெரியாத ஆன்சர். இந்த கொஸ்டின் நம்ம எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ பாத்தீங்க அப்படின்னா, இம்பீரியல் தர்பார் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். தர்பார் அப்படின்னாலே ஒரு மாநாடு அப்படின்னு அர்த்தம். தர்பார், இம்பீரியல்னா ஏகாதிபத்திய மாநாடு. இங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ரூல் பண்ணாங்களா, பிரிட்டிஷ் அவங்களுடைய மாநாடுகள் என்னன்னு சொல்லி அழைப்பாங்க அப்படின்னா இம்பீரியல் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அப்படி ஏற்படுத்தப்பட்ட ஒரு மாநாடு இம்பீரியல் தர்பார். இது 1877, 1903, 1911 சொல்லி பல்வேறு வருடங்கள்ல வந்து நடந்திருக்கும். இதுல 1877 பத்தி ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. இந்த 1877 யாரு கலந்துருப்பாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியல அப்படின்னா லாஜிக்கா அந்த கொஸ்டின் எப்படி அட்டன் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். இப்ப காந்திஜி கொடுத்திருக்காங்க. காந்திஜி வந்து 1888 பிறந்துட்டு 1888 அந்த வருஷம் சவுத் ஆப்பிரிக்கா போயிருப்பாரு. மறுபடியும் இந்தியாவுக்கு 1915 அந்த காலகட்டத்தில் தான் இந்தியாவுக்கே வருவாரு. அப்ப இந்த மாநாட்டில் யார் கலந்துருக்க மாட்டா, காந்திஜி கலந்திருக்க வாய்ப்பு கிடையாது. பிபின் சந்திரபாலும் பாலகங்காதர திலகம் கொடுத்திருப்பாங்க. இந்த பிபின் சந்திரபால் பாலகங்காதர திலகம் என்னன்னு சொல்லுவாங்க, லால் பால் தால் அப்படின்னு சொல்லி 3 பேர் சொல்லுவாங்களா. அவங்க 3 பேருமே எதை சேர்ந்தவங்க, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் சேர்ந்தவங்க. எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னா யாரு, தீவிரவாதிகள். அந்த அமைப்பை சேர்ந்தவங்க தான் இந்த பாலகங்காதர திலகம், பிபின் சந்திரபால். அவங்க 2 பேரும் வரமாட்டாங்க. பேலன்ஸ் வந்து யார் இருப்பா, கணேஷ் வாசுதேவ் ஜோஷி தான் இருப்பாரு. இவர் முழு பேரு கணேஷ் வாசுதேவ் ஜோஷி. இவர் என்னன்னு சொல்றாங்க, இவருடைய பட்ட பேரு சர்வஜனிக் காக்கா அப்படின்னு சொல்றாங்க. சர்வஜனிக் காக்கான்றது ஒரு ஹிந்தி மொழி. ஹிந்தியில வந்து பொதுமக்களுக்கு தேவையான ஒரு நண்பர், சமூக சேவகர் அப்படின்னு சொல்றதுனால இவரை சர்வஜனிக் காக்கான்னு சொல்றாங்க. யாரு, கணேஷ் வாசுதேவ் ஜோஷி. அதை வச்சு நம்ம என்ன ஆன்சர் போட்டுடலாம், கணேஷ் வாசுதேவ் ஜோஷின்ற ஆன்சரை போட்டுடலாம். ஓகே, அடுத்தது 3வது கொஸ்டின். இந்திய தேசிய போராட்டத்தின் போது கேசரி அப்படின்னு ஒரு பத்திரிகை இருக்கு. அந்த பத்திரிகையினுடைய நிறுவனர் ஆசிரியர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கேசரி அப்படின்ற ஒரு பத்திரிகை மட்டும் கிடையாது, மராத்தா அப்படிங்கக்கூடிய ஒரு பத்திரிகை யாரு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, இந்த பால கங்காதர திலக். அவருக்கு வழங்கக்கூடிய ஒரு பட்டம் தான் லோக்மானியா. இதுவே ஒரு தனி கொஸ்டினா கேட்பாங்க. லோக்மானியான்ற பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா, பாலகங்காதர திலக்கு வழங்கப்பட்ட பட்டம் தான் லோக்மானியா. ஆன்சர் வந்து லோக்மானியத்துல. கேசரி எந்த மொழியில எழுதப்பட்ட நூல் பத்திரிகை அப்படி சொல்லி பார்த்தா, மராத்தா மொழியில எழுதப்பட்ட ஒரு பத்திரிகை தான் கேசரி. அப்ப இவர் இன்னொரு நூல் பத்திரிகை வச்சிருப்பாரு சொல்லி பார்த்தோம்னா, அந்த இது பேரு மராத்தி அப்படின்னு ஒரு பத்திரிகை வச்சிருப்பாரு. அந்த பத்திரிகை வந்து எந்த மொழி எழுதப்பட்டதுன்னா இங்கிலீஷ். கேசரின்னு ஒரு பத்திரிகை மராத்தா லாங்குவேஜ்லயும், மராத்தின்னு ஒரு பத்திரிகை இங்கிலீஷ் லாங்குவேஜ் வச்சு நடத்துறது யாரு, இந்த பாலகங்காதர திலக். அவருக்கு வழங்கின பட்டம் வந்து லோக்மானியா. காந்திஜினா என்ன உங்களுக்கு ஞாபகம் வரும், யங் இந்தியா. அது வந்து காந்திஜி வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. நேரு அப்படின்னா இண்டிபெண்டன்ட் அப்படின்னு ஒரு நியூஸ் இருக்கும். நேஷனல் ஹெரால்டு ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கும், அதெல்லாம் வந்து ஜவஹர்லால் நேரு ஓடுது. முகமது இக்பால்னா யாரு, முதல்ல பாகிஸ்தான் 2 நாடுகள் வேணும் அப்படின்னு சொல்லி 1940 தான் முஸ்லீம் லீக் அப்படி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவாங்க. 1930 எங்களுக்கு 2 நாடு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னது யாரு, இந்த முகமது இக்பால். பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி, ஐக்கிய நாடுகளின் பொது சபையில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே இந்தியர் யாருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரே இந்தியர் யாரு, ஜவஹர்லால் நேருடைய தங்கையான விஜயலட்சுமி பண்டிட். அவங்க தான் வந்து முதல்ல அங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட
ஒரே பெண்மணி அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 1951 52 அந்த காலகட்டத்தில் இவங்க ஐநா பொது சபையோடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. இந்த விஜயலட்சுமி பண்டிட் ஜவஹர்லால் நேருடைய தங்கச்சி. அடுத்தது நான் பயாட்டிக் பொலிட்ரண்ட் ஆஃப் அண்டர் வாட்டர், நிலத்தடி நீரின் உயிரியல் அல்லாத மாசுபாடு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நீர்னாலே இதுல ஆக்சுவலா என்னென்ன இருக்க வாய்ப்பு இருக்கு, பாக்டீரியா, வைரஸ், ஆல்கை எல்லாமே இதுல என்னது செல் உயிரினங்கள். இது எல்லாமே ஒரு செல் இல்ல பல செல் உயிரினங்கள் வரக்கூடியதான் இந்த பாக்டீரியா, வைரஸ், பாசின்னு சொல்லக்கூடிய ஆல்கை எல்லாமே. அப்ப ஆர்சனிக் மட்டும் எல்லாது அப்படின்னா உயிரியல் அல்லாத தன்மை உடையது. ஸோ இதுல ஆன்சரை பார்த்தோன்னா நீங்க போட்டுடலாம். உயிரியல் தன்மை அல்லாத எது ஆர்சனிக். இது ஒரு எலமெண்ட், கெமிக்கல் எலமெண்ட், அதுதான் இதை ஆர்சனிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கெமிக்கல் எலமெண்ட் வாட்டர்ல கலந்தா நம்மளுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. நம்மளுக்கு ஸ்கின் கேன்சர் வர வாய்ப்பு இருக்கு. எதுக்கு? இந்த ஆர்சனிக் வந்து குடிநீர்ல கலந்து நம்ம குடிக்கும் பொழுது, அதாவது அதான் அடல்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, கலப்படம் அப்படின்னு சொல்லி குடிக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன பிரச்சனை வரும்? ஸ்கின் கேன்சர் வர வாய்ப்பு இருக்கு. பின்வருவனவற்றில் இந்தியாவில் அழிந்து வரும் பறவை எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா அந்த கொஸ்டின் கொஞ்சம் தப்பா இருக்கு. இங்கிலீஷ்ல வந்து கொஸ்டின் செக் பண்ணிக்கோங்க. பின்வருவனவற்றில் அழிந்து வரும் பறவை எது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ஸ்டேட்டஸ் யார் நம்மளுக்கு கொடுக்குற சொல்லி பாத்தீங்கன்னா IUCN அப்படின்னு ஒரு அமைப்பு தான் இந்த ஸ்டேட்டஸ் வந்து கொடுப்பாங்க. IUCN அமைப்புக்கு இந்த அப்ரிவியேஷன் என்ன? இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஒவ்வொரு விலங்குகளுக்கும் ஒவ்வொரு பறவைகளுக்கும் அது எந்த தரநிலையில இருக்குன்ற ஒரு இதை சொல்லுவாங்க. மொத்தம் இங்க ஒரு 8 டைப்ஸ் ஆஃப் தரநிலைகளை கொடுப்பாங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டா கிட்டத்தட்ட அழிஞ்சிருச்சு, ஃபுல்லா இப்ப அழிஞ்சுக்கிட்டு இருக்கு, அழிய போகுது, இல்ல நல்லா இருக்கு, இல்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துன்னு சொல்லி பல்வேறு விதமான தரநிலைகளை கொடுக்கிறது IUCN அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு வந்து எது வந்து இந்தியாவில் இப்போதைக்கு அழிந்து வரும் பறவை இல்லை அப்படின்னு சொல்லி கூட்டுறது கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட் பெல்லிட் ஹெரான் அப்படின்னு சொல்றாங்க. ஒயிட் பெல்லிட் ஹெரான் அப்படின்றது ஒரு கொக்கு, ஒரு வெள்ளை கலர் வந்து கொக்கு இருக்கும், வயிறு கொஞ்சம் குண்டா இருக்கிறதுனால அதை பெல்லிட் ஹெரான் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து அழிந்து வரும் நிலையில இருக்கும். ஆமா, அது அழிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அடுத்தது ஃபாரஸ்ட் அவுலட், காட்டு ஆந்தை அப்படின்னு சொல்றாங்க, வன ஆந்தை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த வன ஆந்தையும் அப்படி இருக்கு, கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட், கிட்டத்தட்ட அழியும் தருவாயில இருக்கு. கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் என்னது? கானமயில். ஸோ இந்த கானமயிலும் எப்படி இருக்கு? கிட்டத்தட்ட அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப எதுதான் அழியும் நிலவாயில் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இந்த காட்டு வாத்து, மல்லாட் அப்படின்னு என்ன அர்த்தம்? காட்டு வாத்து. இது வந்து எப்போதைக்கு லீஸ்ட் கன்சர்ன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி லீஸ்ட் கன்சர்ன்ற ஸ்டேட்டஸ் யாரு கொடுத்திருக்கா? IUCN அப்படின்ற அமைப்பு லீஸ்ட் கன்சர்ன்ற ஸ்டேட்டஸ் எது கொடுத்திருக்காங்க? இந்த காட்டு வாத்துன்னு சொல்லக்கூடிய மல்லாடுக்கு கொடுத்திருக்காங்க. அப்போ பாக்கி எல்லாமே இன்டேஞ்சர், அழிஞ்சுக்கிட்டு இருக்கு, அழிய போகுது. ஆனா இது மட்டும் அந்த நிலையில இல்ல. அதான் ஆன்சர். சோ தமிழ்ல தவறா இருக்கு, அந்த கேள்வியை இங்கிலீஷ்ல பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, கிளைமேட் சேஞ்ச், காலநிலை மாற்றம் எதனால் ஏற்படுகிறது? சோ காலநிலை மாற்றம் தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கன்சர்னா இருக்கு. அதனாலதான் ஏகப்பட்ட மாநாடுகள் நடந்துட்டு இருக்கு. இதை கட்டுக்குள்ள வைக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த கிளைமேட் சேஞ்ச் எதனால ஏற்படுது அப்படின்னு சொல்லி பாருங்க. பசுமை இல்ல வாயுக்களால் ஏற்படுதுன்னு ஒரு ஆப்ஷன். ஓசோன் படலத்தின் சிதைவு, இன்னொன்னு மாசுபாடு. சோ ஆப்ஷனை பார்த்தாலும் நீங்க சொல்லலாம் எல்லாமே வந்து இதற்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி. சோ பசுமை இல்ல வாயுக்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, வாட்டர், நைட்ரஜன் சொல்லி ஒரு சில வாயுக்கள்லாம் நம்ம கிரீன் ஹவுஸ் கேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓசோன் லேயர் வந்து டெப்ளிஷன் ஆகுது அதிகமா. இதனால இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் பயன்படுத்துறதுனால. ஸோ கிரீன் ஹவுஸ் கேசஸ் பயன்படுத்தினால என்ன ஆகுது? ஓசோன் லேயர் அதிகமா அழிஞ்சுக்கிட்டு வருது. அழிகிறதுனால என்ன ஆகுது? சென்ட்ரல் டேரக்டா நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகுது. அதனால என்ன ஆகுது? பல்வேறு விதமான மாற்றங்கள் நிகழுது. இதன் காரணம், இந்த தொடர்ச்சியின் காரணமா நம்மளுக்கு என்ன நடக்குது? கிளைமேட் சேஞ்ச் நடக்குது, காலநிலை மாற்றம் நடக்குது. காலநிலை மாற்றம் என்னது? மழை பெய்ய அதிகமா மழை பெய்ய வேண்டிய நேரத்துல மழை பெய்யாம இருக்கிறது, கம்மியா மழை பெய்ய வேண்டிய இடத்துல அதிகமா மழை பெய்யுறது. இதுதான் காலநிலை மாற்றங்கள். அதேதான் வெயிலுக்கும் அதேதான். சோ ஹையர் ஆர்டர் பயோட்டிக் லெவல் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. உயர் வரிசை உயிரியல் நிலை எதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? செல்ஸ் கொடுத்துருக்காங்க, டிஷ்யூஸ் கொடுத்துருக்காங்க, பாப்புலேஷன், ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய ஒவ்வொரு ஜீன்லயும் என்ன இருக்கும்? ஜீன் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது? நம்மளுடைய ஹெரிடிட்டரி இன்ஃபர்மேஷன். நம்ம பரம்பரையா நம்மளுடைய ஜீன்ல என்ன ஒரு கேரக்டர், ரொம்ப கோவப்படுறோமா, அவங்க அப்பா ரொம்ப கோவப்படுவாங்க, அதெல்லாம் தான் ஜீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ நம்மளுடைய செல் அப்படின்னு சொல்றாங்க, டிஷ்யூன்னு சொல்றாங்க, ஜீன் அப்படின்னு மரபணுக்கள் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுடைய செல்கள்லாம் சேர்ந்தது என்னது? திசுக்கள். அப்போ செல்கள்லாம் சேர்ந்தது திசுக்கள். அப்ப செல்கள் வந்து நம்மளுக்கு வராது. ஏன்னா நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? உயர் வரிசை கேட்டிருக்காங்க, இருக்கிறதுலே லார்ஜ். அப்போ செல்கள் வராது. அடுத்தது குரூப் ஆஃப் செல்ஸ் வந்து டிஷ்யூஸ் இருக்கு. அப்போ டிஷ்யூஸ் கிடையாது. ஜீன்ஸ்ன்றது எதுல இருக்கு? நம்மளுடைய செல்குள்ள இருக்கிறது தான் நம்மளுடைய இன்ஃபர்மேஷன், அதுதான் ஹெரிடிட்டரி இன்ஃபர்மேஷன். அப்ப ஜீனும் வராது. சோ இருக்கிறதுல எது கொஞ்சம் பிக்கஸ்டா இருக்கு? பாப்புலேஷன். சோ அப்ப ஆன்சர் என்னது? உயர் வரிசை பாப்புலேஷன் நம்மளுக்கு ஆன்சரா வரும்.
ஸோ நெக்ஸ்ட் சிலிகான் வேலி ஆஃப் இந்தியா. சிலிகான் வேலி ஆஃப் இந்தியான்றது ஒரு ஃபேக்சுவல் கொஸ்டின் தான். பார்த்தோன்னே வந்து பல பேருக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். பெங்களூர் தான் சிலிகான் வேலி. ஏன் பெங்களூரை சிலிகான் வேலின்னு சொல்றாங்க? இந்த சிலிகான் வேலி ஏன் பெங்களூர் சொல்றாங்க அப்படின்னா, ஏகப்பட்ட சாஃப்ட்வேர் டெக்னாலஜி வந்து எங்க இருக்கு? பெங்களூர்ல இருக்கு. சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் அண்ட் டெக்னாலஜி அதிகமா இருக்கிறது பெங்களூர். ஸோ அதனாலதான் சிலிகான் வேலி பெங்களூர் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த சிலிகான் வேலி என்னன்னு தெரியுமா? சிலிகான் பள்ளத்தாக்குன்றது கலிபோர்னியால இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் பேர் தான் சிலிகான் வேலி. அந்த அமெரிக்கால கலிபோர்னியா இருக்குல்ல, அங்க இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் இந்த சிலிகான் வேலி. அந்த இடத்துல இது அதிகமா இருக்கு, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அதே மாதிரி சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியாவில் எந்த இடத்துல அதிகமா இருக்கு? பெங்களூர்ல அதிகமா இருக்கு. அதை வந்து ஒரு அடைமொழியா சொல்றாங்க, பெங்களூர் வந்து சிலிகான் வேலி அப்படின்னு சொல்லி. அடுத்தது பியல் சிட்டி, முத்து நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. முத்து குளித்தல் இதுல கொர்க்கை முத்து சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. சங்க காலத்துல இருந்து பாண்டியர்கள் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க, அதுதான் கொர்க்கை. அவங்களுடைய ஆரம்ப காலகட்ட துறைமுகமாகவும் தலைமை நகரமாகவும் இருந்தது பாண்டியர்களுக்கு கொர்க்கை. அதுதான் முத்துக்குளிக்கும் நகரம் அப்படின்னு சொல்றாங்க. ஆன்சர் தூத்துக்குடி. இந்த கண்ட்லா போர்ட் எங்க இருக்கு? இந்தியாவில் குஜராத்ல இருக்கிறது கண்ட்லா போர்ட். கொச்சி உங்களுக்கு தெரியும், ஹைதராபாத் தெரியும். இந்த கண்ட்லா போர்ட் வந்து இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ல வரக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி அந்த கண்ட்லா அப்படின்னு சொல்லுவாங்க, குஜராத்ல இருக்கு. அடுத்தது யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரி. அது எதோடைய பொதுவான ஒரு பரப்பளவை கொண்டில்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு புதுச்சேரினா நம்மளுக்கு என்ன தெரியும்? தமிழ்நாடு மேப்ல புதுச்சேரி இந்த இடத்துல இருக்கும் உங்களுக்கு. இதுதான் புதுச்சேரி. கிட்டத்தட்ட சென்னைக்கு ஒரு 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கிற ஒரு பேர் தான் புதுச்சேரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எதோடைய பொதுவான எல்லை வந்து கொண்டில்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்க இருக்கிற புதுச்சேரி, ஸோ தமிழ்நாடு ஆன்சர்ல இருக்கு, கேரளா இருக்கு, ஆந்திரா இருக்கு. ஸோ அந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? கன்ஃபியூஸ் ஆகும். இது என்ன ஆன்சர்னே சொல்லி உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ யூனியன் டெரிட்டரி அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, புதுச்சேரி யூனியன் பிரதேசங்கள்னு சொல்லி புதுச்சேரியை மட்டும் சொல்றது இல்ல, எந்தெந்த ஊர்களை சொல்றாங்க? காரைக்கால சொல்றாங்க, மாஹின்னு ஒரு ஊரு அதை சொல்றாங்க, யானம்னு ஒரு ஊரு இதை சொல்றாங்க. இதெல்லாம் சேர்ந்தது என்னது? யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரி அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப இந்த காரைக்காலுங்கிறது எங்க இருக்கு? தரங்கம்பாடிக்கு பக்கத்துல இருக்கு. சென்னையில நாகப்பட்டினம் தரங்கம்பாடி இருக்குல்ல, அதுல இருக்கிறதா இந்த காரைக்கால். அப்ப நம்மளுக்கு தமிழ்நாடு பார்டர்ல அந்த யூனியன் டெரிட்டரியான இது வந்துருச்சு, புதுச்சேரியும் வந்துருச்சு தமிழ்நாடு பார்டர்லயே. நெக்ஸ்ட் கேரளா. கேரளான்றது மாஹி இருக்குல்ல, அங்கதான் கேரளாக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் மாஹி. அதுவும் எப்படி இப்ப இங்க புதுச்சேரி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அங்கேயும் மாஹின்றது. இந்த யானம் சொல்லக்கூடியது எங்க இருக்கு? இந்த ஆந்திரா பகுதியில் இருக்கு. சோ அப்போ அதுவும் எது கண்ட்ரோல் வரும்? புதுச்சேரி கண்ட்ரோல்ல தான் வருது. சோ அப்ப எதுல வந்து ஆன்சர் எதுவுமே நம்மளுக்கு இல்ல. கர்நாடகால எந்த பகுதிகளும் கிடையாது. எதுக்கு? புதுச்சேரியுடைய பிரதேசங்களுக்கு. அதான் ஆன்சர் என்னது? கர்நாடகா. சோ நெக்ஸ்ட் வீலர் ஐலண்ட் சொல்லி மாற்றப்பட்ட எந்த பேர் வந்து யார் நேம்ல மாற்றப்பட்டிருக்குன்னு சொல்லி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. சோ இந்த வீலர் ஐலண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இந்தியாவுடைய மேப்ல ஒடிசா இருக்குல்ல, ஒடிசால இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஐலண்ட் பேர் தான் வீலர் ஐலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தற்போது யார் பேர் வச்சு மாத்திருக்காங்க? அப்துல் கலாம் ஐலாண்ட், வீலர் ஐலாண்ட். ஒடிசால அடிக்கடி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பாலாசோர் ஐலாண்ட் ஒரு ஐலாண்ட் அடிக்கடி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எதுக்காக? டிஆர்டிஓ வந்து அங்கதான் டெஸ்டிங் அதிகமா பண்ணுவாங்க. அங்க ஏகப்பட்ட ஐலாண்ட்ஸ் இருக்கு. அதுல ஒரு ஐலாண்ட்ஸ் வந்து அப்துல் கலாம் சார் பேர்ல மாத்தி வச்சிருக்காங்க. அந்த ஐலாண்ட் பேரு வீலர் ஐலாண்ட். அதை தவிர்த்து நம்மளுடைய அந்தமான் நிக்கோபார்ல ஏகப்பட்ட ஐலாண்ட்ல இப்ப நிறைய பேர்கள்ல மாத்தி வச்சிருப்பாங்க. ரோஸ் ஐலாண்ட்னு ஒரு ஐலாண்ட் இருக்கும். அந்த ஐலாண்டுக்கு யார் பேர் வச்சிருப்பாங்க? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அது எங்க இருக்கு? அந்தமான் நிக்கோபார்ல இருக்கு. ஹேவ்லாக்னு ஒரு ஐலாண்ட் இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐலாண்ட் இருக்கு. அந்த ஐலாண்டுகளுக்கு என்னென்ன புதிய பெயர்களை வச்சிருக்காங்கன்னு சொல்லி நீங்க செக் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்ட்டில இருந்து கேட்டிருக்காங்க. 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் வகையில் எந்த வார்த்தை சேர்க்கப்படவில்லை? சோ நம்ம அரசியலமைப்பு பிரியாம்பிள் வந்து எந்தெந்த வார்த்தையெல்லாம் ஃபர்ஸ்ட் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த ஆர்டர் வந்து தெரிஞ்சிருக்கணும். அந்த ஆர்டர் வந்து என்னது? சாவரின் இறையாண்மைன்னு சொல்லுவாங்க, சோசியலிஸ்ட் சமூக தர்மம், செக்யூலர் மதச்சார்பின்மை, டெமோக்ராட்டிக் மக்களாட்சி, அடுத்தது கடைசியா ரிபப்ளிக். ரிபப்ளிக் என்னது? குடியரசு. இதுதான் வந்து நம்மளுடைய பிரியாம்பிள் இருக்கக்கூடிய வார்த்தை. இதுல வந்து 1976ல எந்த வார்த்தையை சேர்க்கல அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த ஒருமைப்பாடு இருக்கா? ஒருமைப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய அரசியல் அமைப்புல இந்த வார்த்தையில இருக்காது. பட் எங்க இருக்கும்? யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன் நம்ம இந்தியாவை சொல்லுவோமா? அந்த யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி, ஒற்றுமை ஒருமைப்பாடு உடைய தேசம் இந்தியா. அதுல வந்து நம்மளுக்கு இந்த இன்டெகிரிட்டின்ற வார்த்தை வந்துடும். டெமோக்ராட்டிக்ன்ற வார்த்தை வந்து ஆல்ரெடி நம்மளுடைய இதுல இருக்கிறது.
செக்யூலர் சோசியலிஸ்ட் வந்து இப்போ ஆட் பண்ணது. ஸோ அப்போ எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணல, ஆல்ரெடி இருக்கக்கூடிய டெமோக்ராட்டிக்ன்ற வேர்டை வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணல. இது ஆல்ரெடி நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்லயே இருந்த ஒரு வேர்டு தான் டெமோக்ராட்டிக் அப்படின்னு சொல்றது. ஸோ அடுத்தது 14வது கொஸ்டின், இது ஒரு பாலிட்டி கொஸ்டின். ரைட் டு பிரைவசி கம்ஸ் அண்டர் சொல்லி கொடுத்துருக்காங்க. தனியுரிமைக்கான உரிமை எந்த பிரிவின் கீழ் வருகிறது அப்படின்னு சொல்லி. ஸோ நம்மளுக்கு வந்து அடிப்படை உரிமைகள் வந்து ஆர்டிகல் 14ல இருந்து 35 வரைக்கும், 12ல இருந்து 35 வரைக்கும் வரும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுல முக்கியமான உரிமைகள்னா நம்மளுக்கு 19ல கிட்டத்தட்ட 6 உரிமைகள் கொடுத்திருப்பாங்க, 20ல உரிமை கொடுத்திருக்காங்க, 18 இருக்கு, ஏகப்பட்ட ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும் இருக்கு. ஆர்டிகல் 14ல இருந்து 18 வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல ரைட் டு பிரைவசி தனி உரிமைக்கான உரிமைன்னு சொல்லி கொடுத்துருங்க. இந்த மாதிரி நீங்க படிக்காத உரிமை ஏதாவது உரிமை வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்டர்நெட் யூஸ் பண்ணணும், எனக்கு இன்டர்நெட் யூஸ் பண்றதுக்கான உரிமை வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, அது வந்து எந்த ஆர்டிகல்ல சொல்லியிருக்குன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுக்கு தெரியாத ஒரு உரிமையை கொடுத்தது எந்த உரிமைன்னு சொல்லி கேட்டா கண்ணை மூடிட்டு ஆர்டிகல் 21 போட்டுருங்க. இதுல என்னென்னதெல்லாம் உரிமை கொடுத்துருப்பாங்க தெரியுமா? நான் நேர்மையா வாழணும், அதுக்கு வந்து எனக்கு உரிமை வேணும். நான் வந்து நல்ல சூழல்ல ஒண்ணு, எந்த சத்தமும் இல்லாம நல்ல சூழல்ல ஒண்ணு, அதுக்கு வந்து எனக்கு உரிமை வேணும். கொத்தடிமை முறையிலேருந்து எந்த பிரச்சனையும் எனக்கு வரக்கூடாது, அதுல இருந்து எனக்கு உரிமை வேணும். எல்லாமே நம்மளுக்கு எந்த உரிமையில சொல்லியிருக்காங்க? ஆர்டிகல் 21 தான் சொல்லியிருக்காங்க. சோ உங்களுக்கு தெரியாத எந்த உரிமையா இருந்தாலும் அப்படி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா அதை தூக்கி ஆர்டிகல் 21ல போட்டுருங்க. அது வந்து உங்களுடைய அடிப்படை உரிமை. ஓகே, அடுத்தது எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எம்பி மற்றும் எம்எல்ஏவை தகுதி நீக்கம் செய்யறதை பத்தி சொல்றாங்கன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ஸோ எம்பி அண்ட் எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்யக்கூடிய ஒரு சட்ட திருத்தம் 52வது சட்ட திருத்தம். என்ன வருடம்? 1985. ஓகே, 1985ல போடப்பட்ட 52வது சட்ட திருத்தம் தான் ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்னு சொல்லுவாங்க, கட்சி தாவல் தடை சட்டம். ஸோ அந்த கட்சி தாவல் தடை சட்டம் தான் ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு ஜெயிச்சதுக்கு அப்புறம் போறாங்களா, அவங்கள வந்து தகுதி நீக்கம் செய்யறது. இந்த உரிமை யாருக்கு இருக்கு? ஸ்பீக்கருக்கு இருக்கு. சோ அப்ப இதுல ஏதாவது திருத்தம் கொண்டு வந்தாங்களா? 91வது சட்ட திருத்தத்துல இதுல திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. சோ 52வது சட்ட திருத்தம், இன்னொன்னு 91வது சட்ட திருத்தம், இத அமெண்ட்மெண்ட் பண்ணுது. சோ 2 சட்ட திருத்தம் எது சம்பந்தமானது? எம்பி அண்ட் எம்எல்ஏ உடைய தகுதி நீக்கம். சோ வேற எந்தெந்த முறையில அவங்களை தகுதி நீக்கம் பண்ணலாம்? மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1950-51 இருக்குல்ல, அதன் மூலயமா ஒரு எம்பி எம்எல்ஏவை தகுதி நீக்கம் செய்ய முடியும். பிளஸ் இந்த கட்சி தாவல் தடை சட்டம் மூலயமா ஒரு எம்பி அண்ட் எம்எல்ஏவை தகுதி நீக்கம் செய்ய முடியும். அடுத்தது தேர்தல் ஆணையம், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எந்த ஆர்டிகிளுக்கு கீழே வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ எந்த ஆர்டிகிள் கீழே வருது? ஆர்டிகல் 324ல இருந்து ஆர்டிகல் 329. பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்குல்ல, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் முடிகிறது ஆர்டிகல் 323ல வந்து முடியும். அப்போ வந்து இந்த ட்ரிபுனல்ஸ் ஒன்று சொல்லுவாங்க, 323A 323B, அதாவது தீர்ப்பாயங்கள், கிரீன் ட்ரிபுனல்ஸ் தான் தீர்ப்பாயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 323AB முடியும். நெக்ஸ்ட் பார்ட் 15, பகுதி 15ல வரதான் நம்மளுக்கு வந்து எலெக்ஷன். 324ல இருந்து 29 பகுதி 15 இந்தியாவுக்கான மாநில தேர்தல் மற்றும் மத்திய தேர்தல் ரெண்டுத்தையும் நடத்தக்கூடிய அமைப்பு இது எலெக்ஷன் கமிஷன். ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், 2 அவரு கீழே இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷனர், மொத்தம் 3 மெம்பர் சிங்கிள் மெம்பர் பாடி பிளஸ் 2 1+2 அமைப்புல இந்த எலெக்ஷன் கமிஷன்ல ஆபீசர்ஸ் இருப்பாங்க. அடுத்தது ஒரு எக்கனாமிக்ஸ் கொஸ்டின். which of the following is not a method of estimating national income? பின்வருவற்றில் எது தேசிய வருமானத்தை மதிப்பிடும் முறை அல்ல? இந்தியாவுல எந்தெந்த முறையில தேசிய வருமானத்தை அளவிடுறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்பதான் எந்த முறையில அளவிடலன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். சோ ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் முறைன்னு இருக்கா. மேட்ரிக்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா அடுக்குமுறை. மேட்ரிக்ஸ் என்னது? அடுக்குமுறை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்படின்னா என்னது? டபுள் கவுண்டிங் அர்த்தம். டபுள் கவுண்டிங்ன்ற வார்த்தையை பார்த்தாலே அது எதுல கிடையாது? இந்தியாவுக்கு கிடையாது. இந்தியாவில் எந்தெந்த விதத்துல நம்மளுடைய வருமானத்தை, நம்மளுடைய நேஷனல் இன்கம் கால்குலேட் பண்றாங்கன்னு விஷயம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒன்னு, நம்மளுக்கு வரக்கூடிய வருமானம், இன்கம் வந்து எவ்வளவு இருக்கு, அந்த மெத்தட் ஒண்ணு. இன்னொன்னு அவுட்புட் மெத்தட். அவுட்புட் என்னது? ப்ரொடக்ஷன், உற்பத்தி வந்து எந்த அளவுக்கு இருக்கு, அதான் அவுட்புட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மெத்தட் ஒண்ணு. இன்னொன்னு எக்ஸ்பெண்டிச்சர், லே அவுட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எதுக்கு எந்தெந்த பொருளை செலவிடுறோம் அதான் லே அவுட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். சோ இந்த 3 முறையில தான் நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய நேஷனல் இன்கம் வந்து கால்குலேட் பண்றோம். அப்ப எந்த முறை வராது? மேட்ரிக்ஸ் முறை வராது. ஏன் வராது? இது எதை சொல்லுது? டபுள் கவுண்டிங் சொல்லுது. டபுள் கவுண்டிங்னா ஒரே பொருளை 2 முறை கால்குலேட் பண்றது தான் டபுள் கவுண்டிங்.
ஒரு பொருளை 2 முறை கால்குலேட் பண்ணது பேர் என்னது டபுள் கவுண்டிங். அது வந்து நம்ம எந்த சிஸ்டத்துல கிடையாது, நம்மளுடைய சிஸ்டத்துல கிடையாது. ஸோ அதனால அது கிடையாது. ஸோ இப்போ ஒன்றும் டபுள் கவுண்டிங் ஒன்றும் கிடையாது. புதுசா ஒரு வண்டி வாங்குறோம், செகண்ட் ஹேண்ட்ல ஒரு வண்டி வாங்குறோம். புதுசா வண்டி வாங்குறோமா, அது எக்ஸ்பெண்டிச்சர்ல உண்டு. செகண்ட் ஹேண்ட்ல ஒரு வண்டி வாங்குறோமா, அது எக்ஸ்பெண்டிச்சர்ல கிடையாது. அதுதான் அர்த்தம் டபுள் கவுண்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கணக்கு வருடம், அதாவது வருடாந்திர கணக்கு எந்த மாசம் வரைக்கும் அவங்க அதை பொதுவாக மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். பொதுவா ரிசர்வ் பேங்க் மட்டும் கிடையாது, மோஸ்ட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் இந்தியா அவங்களுடைய வருடாந்திர வருடம் எதை வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஏப்ரல் 1ல இருந்து மார்ச் 31. ஓகேவா, இதுதான் வந்து மோஸ்ட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் இந்தியா ஃபாலோட் திஸ் மெத்தட். அக்கௌண்டிங் இயர் அப்படின்னு சொல்லக்கூடியது வருடாந்திர கணக்காண்டு. ஸோ மார்ச் 31க்குள்ள அவங்க கணக்கு முடிக்கணும். ஏப்ரல் 1லேருந்து புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் இந்த கணக்கு வருடம், ஏப்ரல் 1 to மார்ச் 31. ஓகே, ஹூ ப்ரிப்பேர்ஸ் த நேஷனல் இன்கம் இன் இந்தியா? இந்தியாவின் தேசிய வருமானத்தை கணக்கிடுவது யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாவுடைய தேசிய வருமானத்தை கணக்கிடும் அமைப்பு பேரு மத்திய புள்ளியியல் அமைப்பு, சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன். இவங்க வேற என்ன வேலை பண்றாங்க? சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் மக்கள் தொகை இருக்குல்ல, அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துறது யாரு? இந்த அமைப்பு தான், சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல். இவங்க தான் இந்த புள்ளியியல் அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. புள்ளி விவரத்தோட எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஷார்ட்கட்ல. ஸோ மக்கள் தொகைன்றதை புள்ளி விவரமா எல்லாத்தையும் கணக்கு பண்ணி வச்சுக்கணும். அப்போ தேசிய வருமானமா அதுலயும் எல்லா புள்ளி விவரத்தையும் டைரக்டா கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த அமைப்பு, சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன். இதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? டெல்லியில இருக்கு, நியூ டெல்லி. இது எந்த அமைச்சகத்துக்கு கீழே வருது? மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட விரிவாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட விரிவாக்கம். இந்த துறைக்குள்ள வரக்கூடிய அமைப்பு தான் மத்திய புள்ளியியல் அமைப்பு. இவங்க தான் தேசிய வருமானத்தை கணக்கிடுறாங்க. பிளஸ் மக்கள் தொகை சென்சஸ் சொல்லுவோம்ல, சென்சஸ் வந்து கால்குலேட் பண்றது எல்லாமே இந்த அமைப்பு தான். அடுத்தது செபி, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. செபினா என்னது? செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இந்த அமைப்பு எப்ப ஸ்டார்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எப்போ அப்படின்னா 1988. ஸோ 1988 டைரக்ட் கொஸ்டின். இதுல வந்து முக்கியமா நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா ஆக்ட்னு ஒன்று இருக்கு. இந்தியாவில் வந்து கான்ஸ்டியூஷனல் படின்னு ஒன்று இருக்கு, நான் கான்ஸ்டியூஷனல் படின்னு ஒன்று இருக்கு, ஜுடிஷியல் படின்னு ஒன்று இருக்கு, ரெகுலேட்டரி படின்னு சொல்லி ஏகப்பட்ட பாடிஸ் இருக்கு. கான்ஸ்டியூஷனல் படிஸ் என்ன வரும்? எலெக்ஷன் கமிஷன், யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி எல்லாமே என்னது? கான்ஸ்டியூஷனல் படி, சட்டப்பூர்வமான அரசியலமைப்பு சார்ந்த ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கான்ஸ்டியூஷனல் என்ன வரும் உங்களுக்கு? நிதி ஆயோக், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எல்லாமே நான் கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஜுடிஷியல் படி. ஜுடிஷியல் படினா தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது இருக்கும். இப்போ ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி ஜுடிஷியல் பாடி இந்த என்ஜிடின்னு சொல்லுவாங்க, நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் ட்ரிபியூனல்ஸ்ல என்னது? தீர்ப்பாயங்கள். அதெல்லாம் தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அந்தஸ்து இருக்கக்கூடியது. இன்னொரு சில இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரெகுலேட்டரி படி, ஒழுங்குமுறை ஆணையங்கள். அந்த ஒழுங்குமுறை ஆணையங்கள்ல ஒரு ஆணையமா வருதான் இது இந்த செபி அப்படின்னு சொல்லுவாங்க, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. பங்கு சந்தையை நிர்வகிக்கிறோம்ல, அதை வந்து ஒழுங்குமுறைப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் இது, இந்த செபி. இது எப்போ ஏற்படுத்தப்பட்டது? 1988 ஏற்படுத்தப்பட்டது. சோ 1988 ஏற்படுத்தப்பட்டப்போ இதுக்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரம் கிடையாது. இதுக்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரம் கிடைச்சது செபி ஆக்ட் 1992. சோ 2 டேட்டா இருக்கு, 2 டேட்டாவையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்சர் வந்து இதுக்கு எப்ப நிறுவப்பட்டதுன்னா கேட்டிருக்காங்க 88. எப்ப சட்டப்பூர்வமான அங்கீகாரம் கொடுக்கப்பட்டதுன்னா 92. ஓகேவா? சோ இதோட வந்து நம்மளுக்கு எது முடியுது? ஜெனரல் இங்கிலீஷ்க்கான வீடியோ முடியுது. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம இங்கிலீஷ்க்கான வீடியோ கொஸ்டின் ஆன்சர் டிஸ்கஷன் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.